Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Gutted அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் GUTTED gutted அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய உச்சரிப்பு gutted அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கட்டிட்னா என்னன்னா பயத்திலேயோ இல்ல கவலையிலையோ ஏமாற்றத்திலேயோ வயிறு குழையுது இல்ல, பயத்துல புளிய கரைக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அதை தான் கட்டிட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? பிட்டர்லி டிஸப்பாயிண்டட், ரொம்ப ஏமாற்றம், அப்செட், ரொம்ப கவலை ஆயிட்டாங்க, ஓரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா எனக்கு ரொம்ப வயத்துல புளிய கரைச்சிருச்சு. அதுதான் கட்டிட் அப்படின்னா குடல் சார்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப வயத்துல புளிய கரைக்கிறது, வயிறு குழையிறது, வயத்துல என்னமோ பண்றது, இதெல்லாம் உங்களுடைய டிசப்பாயின்மெண்ட் அண்ட் அப்செட்ல நடக்கும் இல்லையா? அதை தான் அப்படி உருவகமாக அப்படி சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஐ நோ ஹவ் கட்டட் தி பிளேயர்ஸ் மஸ்ட் ஃபீல். விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு தூரம் ஏமாற்றம் அடைந்திருப்பார்கள் என்பதை நான் உணர்கிறேன். எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வயத்துல புளிய கரைச்சிருக்கும் இந்த விஷயம் அப்படிங்கிறத நான் உணர்றேன் அப்படிங்கிறது தான் இப்படி சொல்லியிருக்கிறார்கள்.